இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி, அமைதி என்னும் கொடைகள் உங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் எந்நாளும் தங்கியிருக்கும்படியாகவும், நீங்கள் உயிர்த்த ஆண்டவருடைய அமைதியிலே எந்நாளும் வாழும்படியாகவும் உங்களை அன்போடு வாழ்த்தி உங்களுக்காக இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிக்கின்றேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்க்கவில்லை என்றால் நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை வீண். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்ப்பினால்தான் கத்தோலிக்க திரு அவையானது உருவாகி இருக்கின்றது, இந்த உலகத்திலே வளர்ந்திருக்கின்றது. தூய பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15வது அதிகாரம் 14வது வசனத்திலே அழகாக சொல்லுவார், இறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையும் நாங்கள் போதிக்கின்ற போதனையும் பொருளற்றதாகி போய்விடும் என்று. ஆமன் பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய நம்பிக்கையின் அடித்தளமாகவும் ஆணி வேராகவும் இருப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்ப்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தவர், கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டவர், கல்லறையிலே மக்கி போயிருந்தார் என்றால் இன்று கத்தோலிக்க திரு அவை உருவாகி இருக்காது. நம்பிக்கையாளர்களாக நீங்களும் நானும் இன்று திரு அவையிலே இருந்திருக்க மாட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்ப்பினால்தான் திரு அவை உருவாகியது. நாமும் நம்பிக்கையாளர்களாக இருக்கின்றோம். இன்று அகில உலக திரு அவை முழுவதுமாக மகிழ்ச்சியோடு, ஆர்ப்பரிப்போடு, அக்களிப்போடு உயிர்த்த ஆண்டவருடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்ப்பு என்பது வரலாற்றிலே சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த உலகத்திலே மனிதர்களாக பிறந்தவர்கள் அனைவருமே மாண்டு போய் அடக்கம் செய்யப்படுகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்தார், மாட்சிமையோடு விண்ணகத்திற்கு சென்றார், நம் அனைவரையுமே தம்முடைய உயிர்ப்பினால் மீட்டு கொண்டார் என்று நாம் நம்புகின்றோம். வரலாறும் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உயிர்த்தாரா? மற்ற மனிதர்கள் யாருமே உயிர்க்கவில்லையா? யாருமே இறந்தவர்கள் உயிருடன் எழுப்பப்படவில்லையா? விவிலியத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற பொழுது, விவிலியத்திலே ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக 6 பேர் இறந்தவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கின்றார்கள். பழைய ஏற்பாட்டிலே 3 பேரும், புதிய ஏற்பாட்டிலே 3 பேரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்ப்புக்கு முன்பாகவே உயிரோடு எழுப்பப்பட்டார்கள் என்று திரு விவிலியமானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆமன் பார்ந்த சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டில் 3 பேர் உயிர் தெழுந்திருக்கின்றார்கள். முதலாக அரசர்கள் முதல் புத்தகம் 17வது அதிகாரம் 17 முதல் 24 முடிய உள்ள வசனங்களிலே பார்க்கின்றோம். அங்கு சாரிபாத்து என்னும் இடத்திலே வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணுடைய மகன் இறந்து போனவர் உயிரோடு எழுப்பப்படுகின்றார். இறைவாக்கினர் எலியா காலத்திலே இஸ்ராயல் முழுவதுமாக பஞ்சம் தலை விரித்தாடுகின்றது. மனிதர்கள் உணவுக்காக ஏங்குகின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இறைவாக்கினர் எலியா சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடத்திலே சென்று தனக்கு உணவு தரும்படியாக கேட்கின்றார். அந்த பெண்ணும் தன்னிடம் இருந்த கொஞ்ச அளவிலான அந்த மாவிலே இறைவாக்கினர் எலியாவுக்கு ரொட்டி துண்டு சமைத்து கொடுக்கின்றார். அந்த ரொட்டி துண்டை இறைவாக்கினர் எலியா உண்ட பின்பு அந்த பெண் வைத்திருந்த அந்த களையத்திலே மாவு குறையவே இல்லை, மாறாக நிறைந்திருந்தது என்று திருவிவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதற்கு பின்பாக இறைவாக்கினர் எலியாவை அந்த கைம்பெண் தன்னுடைய இல்லத்திலேயே தங்கும்படியாக அவருக்கு ஒரு அறையையும் ஒதுக்கி கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த கைம்பெண்ணுடைய ஒரே மகன் நோயினால் பாதிக்கப்பட்டு அவன் இறந்து போகின்றான். அந்த மகனுக்காக அந்த கைம்பெண் இறைவாக்கிய எலியாவிடத்திலே புலம்புகின்ற பொழுது
அந்த மகனை அந்த தாயின் மடியிலிருந்து இறைவாக்கினர் எலியா தூக்கி கொண்டு அவர் தங்கியிருந்த அறைக்கு சென்று அவனை கட்டிலிலே கிடத்தி இறைவனிடத்திலே மன்றாடுகின்றார். இந்த கைம்பெண்ணுக்கு ஏன் இந்த சோதனை? உம்முடைய இறைவாக்கினனாகிய என்னை கவனித்து கொண்ட, எனக்கு உபசரிப்பு செய்த இந்த பெண்ணுக்கு ஏன் இந்த இழப்பு என்று ஆண்டவரிடத்திலே முறையிட்டு மன்றாடுகின்றார். அந்த மகனுக்கு உயிரை தரும்படியாக வேண்டுகின்றார். வேண்டுதலுக்கு பின்பாக அந்த மகனுடைய உடலிலே அவனுக்கு மேலாக 3 முறை இறைவாக்கினர் எலியா படுத்து தன்னுடைய மூச்சு காற்றை ஊதினார். அந்த மகனும் உயிர் பெற்று எழுந்தான் என்று திருவிவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆக அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டிலே முதலாக சாரிபாத்து கைம்பெண்ணுடைய மகன் உயிருடன் எழுப்பப்பட்டார். இரண்டாவதாக அரசர்கள் 2வது புத்தகம் 4வது அதிகாரம் 8 முதல் உள்ள இறை வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, இறைவாக்கினர் எலிசா சூனேம் நகரம் வழியாக அவர் இறைவாக்கு உரைக்கப் போகின்றார். அப்படி போகின்ற பொழுதெல்லாம் அந்த சூனேம் நகரத்தில் வாழ்ந்த ஒரு தம்பதியர், மிகவும் வசதியான தம்பதியர், இறைவாக்கினர் எலிசாவை தங்களுடைய வீட்டிற்கு அழைத்து அவருக்கு உணவு பரிமாறினார்கள். அவர் ஒவ்வொரு நாளும் அந்த வழியாக செல்லுகின்ற பொழுதெல்லாம் அவருக்கு உணவை கொடுத்து விருந்தோம்பல் செய்தார்கள். அப்படிப்பட்ட அந்த தம்பதியர் இறைவாக்கினர் எலிசா தங்களுடைய வீட்டிலே தங்கியிருக்கும்படியாகவும் பயணத்தின் களைப்பிலே ஓய்வெடுக்கும்படியாகவும் அவருக்கென மேல் மாடியிலே ஒரு அறையை ஏற்பாடு செய்கின்றார்கள். அந்த அறையிலே அவர் நிம்மதியாக ஓய்வெடுக்க கட்டில் போடுகின்றார்கள். அவர் அங்கு இருந்து தன்னுடைய பணியை செய்வதற்காக மேசை, நாற்காலி என்ற பொருட்களையும் அங்கு இட்டு அந்த இறை வாக்கினரை நன்றாக கவனித்து கொள்ளுகின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இறைவாக்கினர் எலிசா அந்த தம்பதியரிடத்திலே, குறிப்பாக அந்த பெண்ணிடத்திலே, உங்களுக்கு என்ன குறை இருக்கின்றது, என்ன தேவை இருக்கின்றது, கேளுங்கள், நான் இறைவனிடமிருந்து பெற்று தருகின்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பெண்ணானவள், எங்களுக்கு எல்லாம் இருக்கின்றது, எந்த குறையும் இல்லை என்று சொல்லுகின்றாள். ஆனால் இறைவாக்கினர் எலிசாவுடைய உதவியாளர் இறைவாக்கினரிடத்திலே, இறைவாக்கினரே, இறை ஊழியரே, இந்த தம்பதியருக்கு குழந்தை இல்லை, திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாத ஒரு குறையோடு இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்ன பொழுது இறைவாக்கினர் இறைவனிடத்திலே வேண்டி அந்த தம்பதியருக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்கின்றார். அந்த குழந்தையை அவர்கள் நல்லபடியாக வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே குழந்தை வளர்ந்து வருகின்ற வேளையிலே அந்த குழந்தை இறந்து போகின்றது. அந்த குழந்தை இறந்தவுடனே அந்த சூனேம் நகரத்து பெண்ணானவள் தன்னுடைய கணவருடைய அனுமதியோடு தன்னுடைய பணியாளரை அழைத்து கொண்டு இறைவாக்கினர் எலிசாவை தேடிச் செல்கின்றார். இறைவாக்கினர் எலிசாவை தேடிச் சென்று இறந்த தன்னுடைய மகனுக்காக மன்றாடுகின்றார். இறைவாக்கினர் எலிசாவும் அந்த பெண்ணினுடைய அழுகுரலை கேட்டு இரக்கத்தோடும் பரிவோடும் அவர்களுடைய வீட்டிற்கு திரும்பி வந்து அந்த இறந்து போன அந்த மகனை மேல் அறைக்கு எடுத்து சென்று அந்த மகனுடைய மேலே அவர் ஏறி படுத்தார். அந்த மகனுடைய உடலானது சூடானது. அவன் 7 முறை தும்மினான், கண் விழித்தான் என்று இறை வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது விவிலியத்திலே வருகின்ற 2வது உயிர்ப்பு. 2 அரசர்கள் புத்தகம் 4வது அதிகாரம் 32 முதல் 37 முடிய உள்ள வசனங்களிலே இந்த 2வது உயிர் தெழுதலை நாம் பார்க்கின்றோம். 3வதாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அரசர்கள் 2வது புத்தகம் 13வது அதிகாரம் 20 மற்றும் 21வது வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். அங்கு இறைவாக்கினர் எலிசா இறந்து போகின்றார். அவரை கல்லறையிலே அடக்கம் செய்கின்றார்கள். ஒரு நாள் அந்த கல்லறைக்கு அருகிலே இறந்து போன ஒரு இளைஞனை அடக்கம் செய்வதற்காக குழி தோண்டி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி குழி தோண்டி கொண்டிருந்த பொழுது மோவாபிய கொள்ளையர்கள் கொள்ளையடிப்பதற்காக வருகின்றார்கள். அப்படி கொள்ளையடிக்க வருகின்ற அவர்களை பார்த்தவுடனே அங்கு குழிகளை தோண்டி கொண்டிருந்தவர்களும்
அந்த இளைஞனுடைய இறந்த உடலை சுமந்து கொண்டிருந்தவர்களும் அந்த உடலை தூக்கி எறிந்துவிட்டு ஓடி தப்பித்து கொள்ளுகின்றார்கள். அப்படி அந்த உடலை தூக்கி எறிகின்ற பொழுது அந்த உடலானது இறைவாக்கினர் எலிசாவுடைய கல்லறையிலே விழுந்தது. அந்த இறைவாக்கினருடைய எலும்புகள் அந்த உடலிலே உரசுகின்ற பொழுது அந்த இறந்த இளைஞனும் உயிர் தெழுந்தான் என்று திரு விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டிலே இப்படியாக 3 பேர் இறந்தவர்கள் உயிருடன் எழுப்பப்பட்டிருக்கின்றார்கள். சாரிபாத்து கைம்பனுடைய மகன், சூனேம் நகரத்து வசதி நிறைந்த இறைவாக்கினர் எலிசாவை உபசரித்த அந்த தம்பதியருடைய மகன், இறைவாக்கினர் எலிசா கல்லறையின் மீது வீசப்பட்ட இறந்த இளைஞனின் உயிர்ப்பு என 3 உயிர்ப்புகளை நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டுக்கு வருகின்ற பொழுது லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 1 முதல் 17 முடிய உள்ள வசனங்களிலே பார்க்கின்றோம். நயின் நகர கைம்பெண்ணின் மகன் உயிருடன் எழுப்பப்படுகின்றார். அந்த கைம்பெண்ணுக்கு ஒரே ஒரு மகன், அவனும் இறந்து போகின்றான். இறந்த மகனை பாடையிலே தூக்கி வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பாடைக்கு அருகே சென்று பாடையை தொட்டார். அந்த இறந்த மகன் உயிரோடு எழுப்பப்பட்டான் என்று நற்செய்தியானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இளைஞனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்று ஆண்டவர் சொன்னவுடனே அவன் எழுந்தான், தன்னுடைய தாயோடு மீண்டும் வாழ்ந்தான் என்று நற்செய்தியிலே பார்க்கின்றோம். இரண்டாவதாக லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 40 முதல் 56 முடிய உள்ள வசனங்களிலே பார்க்கின்றோம். அங்கு தொழுகை கூட தலைவரான யாயூருடைய மகள் சிறுமி இறந்தவளை ஆண்டவர் உயிர்ப்பிக்கின்றார். அந்த இறந்த சிறுமியுடைய வீட்டிற்கு ஆண்டவர் வந்த பொழுது சிறுமி இறந்து கிடந்தால் அனைவருமே அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறுமி இறக்கவில்லை, உறங்கி கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி அந்த சிறுமியுடைய உடல் கிடத்தப்பட்ட அறைக்கு சென்று சிறுமியே எழுந்து வா என்று சொன்ன பொழுது அந்த சிறுமி உயிரோடு எழுந்தாள் என்று நாம் நற்செய்தியிலே பார்க்கின்றோம். மூன்றாவதாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 17 முதல் 44 முடிய உள்ள வசனங்களிலே மரித்த லாசர் உயிரோடு எழுப்பப்படுகின்ற நற்செய்தியை நாம் வாசிக்கின்றோம். லாசர் இறந்து 4 நாட்களாக கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டிருந்தார். ஆண்டவர் இயேசு அவர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையின் வாயில் கல்லை அகற்றச் சொல்லி லாசரே எழுந்து வெளியே வா என்று அழைத்த பொழுது அந்த லாசர் உயிரோடு வெளியே வந்ததாக நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விவிலியத்திலே மொத்தம் 7 உயிர்ப்புகளை பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்ப்போடு சேர்த்து 7 உயிர்ப்புகள் இருக்கின்றன. ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக 6 உயிர்ப்புகள், ஆண்டவரோடு சேர்த்து 7 உயிர்ப்புகள். ஆக ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக 6 பேர் உயிர் தெழுந்திருக்கின்றார்கள். 7வதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கின்றார். இப்படி விவிலியத்திலே 7 பேர் உயிர் தெழுந்திருக்கின்ற பொழுது ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்ப்பை மட்டும் நாம் பெருவிழாவாக ஆடம்பரமாக கொண்டாடுகின்றோம்? மற்றவர்களுடைய உயிர்ப்பை நாம் ஏன் கொண்டாடுவதில்லை? மற்றவர்களுடைய உயிர்ப்பை நான் ஏன் நம்முடைய மீட்பின் ஊற்றாக கருதுவது கிடையாது? விவிலியத்தின் அடிப்படையிலே நாம் சிந்திக்கின்ற பொழுது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்ப்பு பெருவிழாவை மட்டும் நாம் கொண்டாடுகின்றோம்? இந்த கேள்விக்கு விவிலியத்தின் அடிப்படையிலே 3 பதில்கள் நமக்கு கிடைக்கின்றன. முதலாக நாம் பார்க்கின்ற பொழுது விவிலியத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக உயிர்த்த அந்த 6 பேருமே ஒரு இறை வாக்கினரால் எழுப்பப்பட்டவர்கள். இறந்தவர்கள் உயிரோடு இறை வாக்கினர்களுடைய உதவியோடு அவர்களுடைய ஜெபத்தோடு வல்லமையோடு உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள். இறைவாக்கினர் எலியாவும் சரி எலிசாவும் சரி கடவுளிடம் மன்றாடி இறந்தவர்களை உயிரோடு எழுப்பினார்கள். நற்செய்தியிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய இறை வல்லமையினால் இறந்தவர்களை உயிரோடு எழுப்பினார். ஆக இந்த 6 பேருமே இறை வாக்கினர்களாலும் இறை திருமகனாலும் உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தானாக
உயிர் தெழுந்தவர். கல்லறையை பிளந்து கொண்டு தன்னை கட்டியிருந்த துணிகளை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு உயிரோடு எழுந்து வந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதனால்தான் அவருடைய உயிர்ப்பை நாம் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இறந்து போன 6 பேருடைய உயிர்ப்பு என்பது தற்காலிகமான உயிர்ப்பு. அவர்கள் உயிர் தெழப்பட்டார்கள், ஆனால் மறுபடியும் அவர்கள் இறந்து அடக்கம் செய்யப்பட்டார்கள். சாரிபாத்து கைம்பனுடைய மகன் மீண்டும் இறந்து போனார். சூனேம் நகரத்தில் வாழ்ந்த அந்த தம்பதியருடைய மகன் இறைவாக்கினர் எலிசாவால் உயிரோடு எழுப்பப்பட்டவர் மீண்டும் இறந்து போனார். அதே போல இறைவாக்கினர் எலிசா கல்லறையிலே வீசி எறியப்பட்டு உயிரோடு எழுப்பப்பட்ட அந்த இளைஞன் மீண்டும் இறந்து போனான். அதே போல நற்செய்தியிலும் பார்க்கின்ற அந்த நயன் ஊர் கைம்பெண்ணின் மகனும் யாயிறுடைய மகளும் லாசரும் மீண்டும் இறந்து போனார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உயிரோடு எழுந்தவர். அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நம் அனைவருக்குமே வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு முறைதான் இறந்தார், மீண்டும் அவர் இறக்க மாட்டார். மீண்டும் சாவு என்பது அவர் மீது ஆட்சி செலுத்த முடியாது, அதிகாரம் செலுத்த முடியாது. சாவு அவரை தம்முடைய கட்டுக்குள்ளாக மீண்டும் வைக்க முடியாது. அதைத்தான் தூய பவுலடியார் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலே அழகாக சொல்லுவார். இறந்த அவர் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் மீண்டும் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல, மாறாக அவர் நம்முடைய உயிர்ப்புக்கு ஊன்றுகோலாக அவர் இருக்கின்றார். அவர் மீது யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்குமே அவர் வாழ்வை கொடுக்கின்றார், உயிர்ப்பை கொடுக்கின்றார், மீட்பை கொடுக்கின்றார் என்று தூய பவுலடியார் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். ஆக பவுலடியாருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை இறந்தார், நம்முடைய பாவத்திற்காக இறந்தார். அவர் மீண்டும் இறக்க மாட்டார். மூன்றாவதாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விவிலியத்திலே மரித்த மற்றவர்களுடைய உயிர்ப்பானது அவர்களுக்கான உயிர்ப்பு, அவர்களுக்கு மட்டுமே மீண்டும் ஒரு வாழ்வை கொடுத்த ஒரு உயிர்ப்பு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்ப்பு என்பது நம் அனைவருக்குமே மீட்பை கொடுக்கின்றது, நம் அனைவருக்குமே புதிய வாழ்வை கொடுக்கின்றது, நம் அனைவருடைய பாவங்களிலிருந்து நமக்கு மன்னிப்பை கொடுக்கின்றது. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்ப்பின் வழியாக நீங்களும் நானும் மீட்டு கொள்ளப்பட்டோம், மீட்பை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். கடவுளுடைய மக்களாக மீண்டும் மாறி புதிய வாழ்வை வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்ப்பை நாம் அனைவருமே சிறப்பாக கொண்டாடுகின்றோம். காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்ப்பு தான் நம்முடைய நம்பிக்கையின் அடித்தளம், நம்முடைய வாழ்வின் அடித்தளம், நம்முடைய திரு அவையின் அடித்தளமாக இருக்கின்றது. மற்றவர்களுடைய உயிர்ப்பு அவர்களுக்கான உயிர்ப்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்ப்பு என்பது எல்லா மக்களுக்குமான உயிர்ப்பு. மொழி கடந்து, இனம் கடந்து, தேசம் கடந்து எல்லா மக்களுக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிர்ப்பின் வழியாக உயிர்ப்புக்கு நிறைவை கொடுத்திருக்கின்றார். விவிலியத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்ப்பு 7வது உயிர்ப்பாக இருப்பதற்கு காரணம், அவர் தம்முடைய உயிர்ப்பின் வழியாக எல்லாருக்கும் நிறைவான, நிரந்தரமான, நிலையான வாழ்வை கொடுக்கின்றார் என்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விவிலியத்திலே 7 என்ற எண்ணானது நிறைவை குறிக்கின்றது. ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக 6 பேர் இறந்து உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். 7வதாக ஆண்டவர் உயிர் தெழுந்தார். எனவே அனைவருக்குமே நிறைவான வாழ்வை அவர் கொடுக்கின்றார் என்பதை மையப்படுத்தி அடையாளப்படுத்த விவிலியத்திலே ஆண்டவர் இயேசுவுடைய உயிர்ப்புக்கு முன்பாக 6 உயிர்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிர்ப்பின் வழியாக நம் அனைவருக்குமே புதிய வாழ்வை கொடுத்திருக்கின்றார். நம் அனைவரையுமே இறைவனுடைய மாட்சிமையிலே பங்கெடுக்க அழைப்பு விடுத்திருக்கின்றார்.
எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்ப்பினால் மீட்கப்பட்டிருக்கின்ற நம் அனைவருக்குமே இனி இறப்பு கிடையாது, இழப்பு கிடையாது, இருள் கிடையாது, பாவம் கிடையாது, துன்பம் கிடையாது. நம் அனைவருக்குமே இனிமேல் வாழ்வு மட்டும்தான் உண்டு. அதுவும் நிலையான நிரந்தரமான வாழ்வு. உயிர்த்த ஆண்டவர் மீது யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கின்றார்களோ அவர்களுக்கு இறப்பு கிடையாது. அவர்கள் உயிர்த்த ஆண்டவரோடு இணைந்து என்றுமே வாழுகின்றார்கள். அதுதான் கத்தோலிக்க திரு அவையானது நம் அனைவருக்குமே கொடுக்கின்ற ஒரு மாபெரும் நம்பிக்கையின் செய்தியாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்ப்பை கொண்டாடுகின்ற நீங்களும் நானும் எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், எப்பொழுதுமே இறை அமைதியிலே வாழ வேண்டும், எப்பொழுதுமே சமாதானத்தோடு வாழ வேண்டும். உயிர்த்த ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு திரு தூதர்களுக்கு கொடுத்த முதல் செய்தி அமைதி உங்களுக்கு உரித்தாகுக என்பதாகும். ஆக உயிர்த்த ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற நாம் அனைவருமே என்றுமே அமைதியோடு வாழ வேண்டும், சமாதானத்தோடு வாழ வேண்டும். அதுதான் உயிர்த்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அழைப்பாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் அனைவருமே அந்த உயிர்த்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த சமாதானத்திலே, அமைதியிலே என்றும் எப்பொழுதும் வாழ முயற்சி செய்வோம். சமாதானத்தோடும் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் இறை நம்பிக்கையோடும் எந்நாளும் வாழ்ந்து உயிர்த்த ஆண்டவர் நமக்கு தருகின்ற நிலையான நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்ள தேவையான அருள் வரத்தை வேண்டி தொடர்ந்து இந்த நாளிலே பக்தியோடு ஜெபிப்போம். ஆமேன்.